மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக் கவிஞர் தெனாலிராமன். அவர் எப்போதுமே நகைச்சுவைக்காகவும் அரசருக்கு பாடம் கற்பிப்பதற்காகவும் சில வினோதமான நாடகங்களை நடத்துவது வழக்கம். இதனால் மன்னர் அவர் மீது அன்பு வைத்திருந்தாலும் அவர் சொல்வதை பெரும்பாலும் நம்புவதில்லை. ஒருமுறை தெனாலிராமன் குறும்புத்தனமாகச் சோதிக்க எண்ணி தான் ஒரு பாம்பால் கடிக்கப்பட்டு மரணப்படுக்கையில் இருப்பதாகச் சொல்லி அரசவைக்கு ஒரு தூதுவனை அனுப்பினார். மன்னா, தெனாலிராமனை பாம்பு கடித்துவிட்டது. அவர் கடைசியாக உங்களை பார்க்க விரும்புகிறார்கள். மன்னர் சிரித்துக்கொண்டே, மீண்டும் நாடகமா? நான் வரமாட்டேன். இது அவனுடைய புது விளையாட்டு. போய் அவனிடம் உன் நாடகத்தை நிறுத்து என்று சொல் என்று அலட்சியம் செய்தார். தெனாலிராமன் அதை நம்ப வைக்க அடுத்தடுத்து 3 முறை வேறு வேறு தூதுவர்களை அனுப்பினார். ஆனால் மன்னர் ஒவ்வொரு முறையும் அதை அலட்சியம் செய்து அவமானத்துடன் திருப்பி அனுப்பினார். சில நாட்களுக்குப் பிறகு தெனாலிராமன் உண்மையிலேயே தனது தோட்டத்தில் ஒரு விஷப்பாம்பால் கடிக்கப்பட்டார். விஷம் வேகமாக ஏறியது. தான் இறந்து போகப் போவதை உணர்ந்த தெனாலிராமன் உண்மையிலேயே ஒரு தூதுவனை அவசரமாக அரசரிடம் அனுப்பினார். மன்னா, இது போய் அல்ல. தெனாலிராமன் இப்போது உயிருக்கு போராடுகிறார். உண்மையிலேயே பாம்பு கடித்துவிட்டது. வாருங்கள். ஆனால் முந்தைய பொய் தூதுக்களால் கோபத்தில் இருந்த மன்னர் கிருஷ்ணதேவராயர் இதையும் தெனாலிராமனின் நாடகம் என்றே உறுதியாக நம்பினார். போதும், அவன் எவ்வளவு பெரிய நாடகம் போட்டாலும் என்னால் வர முடியாது. அவனை அலட்சியம் செய்யுங்கள். அரசரின் அலட்சியத்தைக் கேட்ட தெனாலிராமன் தனது முந்தைய குறும்புச் செயல்கள்தான் நம்பப்படாமல் போனதற்குக் காரணம் என்பதை உணர்ந்து மன்னரை பார்க்காமலேயே உயிர் நீத்தார். தெனாலிராமனின் உண்மையான மரணச் செய்தியை அறிந்த மன்னர் தனது அலட்சியத்திற்காக கடுமையாக வருந்தினார். நீதி, ஒருமுறை பொய் சொன்னாலும் அதன் விளைவு எதிர்காலத்தில் உண்மையைச் சொல்லும் போதும் உங்களைத் துரத்தும்.